ஹாய் அண்ட் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்த கிராங்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்படி இந்த கிராங்க்கில் என்ன இருக்குது அப்படின்றத சொல்கிறேன். இது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு R15 V3யோட கிராங்க்கு. இந்த கிராங்க் வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சது ஒரு ரெண்டு தடவை இந்த இன்ஜினை பிரிச்சிட்டாங்க. 3வது தடவை இப்போ நம்மகிட்ட இந்த இன்ஜின் வந்துருக்குது. இப்போ இந்த கிராங்க் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெக்கானிக்ஸ் பார்க்குறவங்க இருந்தீங்கன்னா இந்த கிராங்க்கை செட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமா, இல்லாட்டி புதுசு மாற்றினா நல்லாயிருக்குமா? கிராங்க்கை நான் புதுசு மாற்றுறது இந்த கையை சொல்லலைங்க, இந்த செட்டையே சொல்கிறேன். புதுசு மாற்றினா நல்லாயிருக்குமா, இல்லை இந்த கையை மட்டும் ரெடி பண்ணி போட்டால் நல்லாயிருக்குமான்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இன்னொன்று இதுக்கான ஆன்சரையும் நானே சொல்லிடுறேன். இதை நீங்கள் 2 தடவைக்கு மேலே இந்த கையை மாற்றி போட்டிங்கன்னா உங்களுக்கு அது மறுபடியும் கம்ப்ளைண்ட் வரும். சவுண்டு அரெஸ்ட் ஆகாது, ஒரு நாக்கிங் நாய்ஸ் கண்டிப்பாக வந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ இது வந்து நீங்கள் கையை மட்டும் வேலை பார்க்குறதுக்கு புதுசாக வாங்குறது ரொம்ப 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 பெட்டர். அப்போ தான் உங்களுக்கு இப்போ இன்ஜின் பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பற்றி பேசுகிறதுக்கு மட்டும் தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோஸ் நாளைக்கு ஒரு 2-3 வீடியோ வரும், பாருங்கள். இன்கேஸ் ஏதாவது டவுட் இப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அது எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணுவேன். பாய்.